டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அகேன்ஸ்ட் அந்த செகண்ட் மேட்ச்லையும் நம்ம ஜேஎஸ்கே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க கைஸ். டர்னிங் ட்ராக்ல நம்ம பிரணலன் சுப்ராயன் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பெல் போட்டு கொடுத்துருந்தாரு. அண்ட் அவர் கூட ரிச்சர்ட் கிளீசனும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பேட்டிங் கொஞ்சம் ஷேக்கியாக தெரிஞ்சாலும் ரைலி ரிசோ அண்ட் சுபம் ரஞ்சனே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி போச்சு, யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டர்னிங் ட்ராக்ல நம்ம ஏடன் மார்க்ரம் தான் டாஸ் கிடச்சிது. ஸோ அவங்க பேட்டிங் எடுத்தனால நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிருந்தோம். அண்ட் நம்ம டீம் சார்பாக டர்னிங் ட்ராக்காக இருந்தனால பிரணலன் சுப்ராயனை உள்ளே எடுத்துட்டு வந்தாங்க யான்கோ ஸ்மித்துக்கு பதிலாக. ஸோ ஆப்வியஸாக இது எக்ஸ்பெக்டட் தான். இதனால தான் பிரணலன் சுப்ராயனுக்கு அவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுத்திருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பவர் பிளேயில் வந்து அவங்க டாப் ஆர்டரே முடிச்சு விட்டு போயிட்டாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நம்ம ஃபாஃப் டூ பிளஸஸ் ஒரு டிஃப்ரெண்டான டாக்டிக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாரு. ரெண்டு எண்ட்ல இருந்துமே ஸ்பின்னை வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கு ரீசனிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாக டச் பிளேயர்ஸாக இருக்கிறனால இந்த ஒரு டாக்டிக்ஸ் நான் எடுத்திருந்தன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எந்த ஒரு மொமெண்ட்லையுமே நம்ம பெரிய பார்ட்னர்ஷிப்பை வளர விடல. பிரணலன் சுப்ராயனும் சரி, அகில் ஹுசேனும் சரி, அது போக ரிச்சர்ட் கிளீசனும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பெல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் கம்மியாக இருக்கே, டோனன் ஃபெர்ரா பவுலிங் போட்டுறான்னா கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்பொழுது சட்டுன்னு மேத்யூ டிவிலியர்ஸ்க்கு விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை கொடுத்துட்டு டோனன் ஃபெர்ராவை பவுலிங் போட வச்சு அவரும் ஃபர்ஸ்ட் ஓவரில் கிளாசனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னே சொல்லலாம். மேத்யூ டிவிலியர்ஸ் கீப்பிங் பண்ணுவாருன்றது எனக்கே பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தாங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது, பண்ணியிருக்காருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணதும் இல்லை. பட் somehow ஜேஎஸ்கே இந்த ட்ரிக்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி மேத்யூ டிவிலியர்ஸ் முன்னாடி எப்பயாவது டெம்பரரி விக்கெட் கீப்பராக இருந்திருக்கலாம் போல். ஓரளவுக்கு நல்லாவே கீப்பிங் பண்ணியிருந்தாரு கைஸ். பட் டெஃபினட்டாக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா 2 ஓவர் போட்டதுக்கப்புறம் டோனன் ஃபெர்ரா மறுபடியும் விக்கெட் கீப்பிங் க்ளோஸை வாங்கிட்டாரு. அண்ட் இந்த ஐடியா வந்து ப்ராப்ளி ஃபாஃப் டூ பிளஸஸ் கொடுத்தது தான் போல். லைக் மேனேஜ்மெண்ட்டாக சேர்ந்து எடுத்த டிசிஷன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபாஃப் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருப்பாரு. மேட்சுக்கு முன்னாடி நாள் தான் நான் மேத்யூ டிவிலியர்ஸ் கிட்ட தம்பி நீ விக்கெட் கீப்பிங் பண்ண ரெடியாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் ஆச்சரியமா என்ன பார்த்தாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் எஸ் கேஸ் டெம்பரரி சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. தேவைப்படும் போது டோனன் ஃபெர்ரா பவுலிங் போட வச்சுட்டு மேத்யூ டிவிலியர்ஸை விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சிடலாம். ஸோ ஓவரால் நம்ம பவுலிங் அட்டாக்கே நல்லா பண்ணனால டர்பனை 86 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ணிட்டோம். எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ப்ராபபிளி அகில் ஹுசைனுக்கு மட்டும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சேன். பட் அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் என்ன மேட்டர்னு. ரைட், நம்ம ரிவ்யூலே பார்த்துருந்தோம். நம்ம பவுலிங் அட்டாக் வந்து டர்னிங் கண்டிஷன்ஸ்க்கும் வெரைட்டி இருக்குது, பேசி கண்டிஷன்ஸ்க்கும் நல்ல ஒரு வெரைட்டி இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு. அண்ட் ஈவன் வித்தவுட் ஆண்ட்ரே பர்கர் நம்ம யான்சன் வந்து ஸ்டெப் அப் பண்ணனால ஃபர்ஸ்ட் மேட்ச் கவர் ஆகிருச்சு. இவர் வாண்டரர்ஸில் எப்படி பண்ணுவார்ன்றது தெரியல. பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு அவர் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுப்போம். சாலிடான பவுலிங் அட்டாக்காக இருக்குது. இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு ப்ராப்ளி சுப்ராயனை தூக்கிட்டு ஓரல் வருவார்னு நினைக்கிறேன் அந்த பவர் பிளே விக்கெட்ஸ்க்காக. ஸோ இது ஸ்ட்ராங்காகவே இருக்குது கைஸ். இப்போ தான் நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். ஸ்பின்னிங் ட்ராக்ஸில் நம்ம பேட்டிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. என்னோட டர்னிங் ட்ராக்ஸ் 11 பார்த்தீங்கன்னா சுபம் ரஞ்சனே மட்டும்தான் ஸ்பின் ஆங்கர் ஒரு ஸ்பின்னை நல்லா விளையாடுற பிளேயர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது கூட இன்னும் மோசமாக தெரிஞ்சுது. லைக் டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பிச்சும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு கைஸ். நம்ம பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 80 ரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் கேமை பொறுமையாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஃபாஃப் ஒரு நல்ல பாலில் தான் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. லைக் பிச் ஆகி சடனாக பவுன்ஸ் ஆன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அண்ட் அதனால தான் அவுட் ஆனார். போன மேட்சும் இப்படி தான் சர்ப்ரைஸ் ஆகி அவுட் ஆனார். பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ஃபார்முக்கு வரார் நம்புறேன். அண்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபாஃபோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ ஃபாஃப் அவுட் ஆனதுக்கப்புறம் டிவிலியர்ஸும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல கைஸ். அவர் சுற்றிக்கிட்டே இருந்தார், அவருக்கும் மாட்டலை. ப்ராப்ளி வந்து நீ கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி 10-15 ரன் சேர்த்து வச்சிருப்போன்ற கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அவரையும் நம்ம பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரைலி ரோசன், வியான் மல்டர் வந்தாங்க. வியான் மல்டர் வந்து அவரும் ஒரு மொக்க ஷாட்டில் அவுட் ஆனார் கைஸ். எல்லாம் அடிச்சிருக்கவே கூடாது. பிச்சாகி ஹோல்ட் ஆகி வந்துச்சு. இவரும் சுற்றி அவுட் ஆகிட்டார் பவுண்டரி லைனில். ப்ராப்ளி அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார்னு நான் நினச்சேன். பட் அவரும் தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டார். சடனாக 20 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. நான் கூட 10-12 ஓவரில் முடிச்சிருவாங்கன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். 20 ரன்னுக்கு 3 விக்கெட் விழும்போது ஆத்தி 19-20 ஓவரில் தான் மேட்ச் முடிய போகுது. அதுவும் ஜெயிப்போமான்னு வேற டவுட்டாக இருக்கேன்னு நம்பிட்டு இருந்தேன் கைஸ். ஸ்டில் சுபம் ரஞ்சனை மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. லைக் இந்த கண்டிஷன்ஸில் அவர் நின்று எடுத்துகிட்டு போவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கைஸ். சீரியஸாக ஒரு பால் மட்டும் லைக் ஒரு ஸ்வீப் ஆடி டாப் எட்ஜ் ஆகி பக்கத்தில் விழுந்துச்சு. பட் அதை தவிர எந்த ஒரு ரிஸ்கி ஷாட்டும் ஆடலைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஷாட்டுமே கண்ட்ரோல்டாக தான் ஆடினார் கைஸ். அவரோட ரோல் என்னவோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. லைக் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் அவரோட கேம் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அவர் ரன்ஸ் பெருசாக
ஸ்கோர் பண்ணலைன்னாலும் ஒரு 10-15 பால்ஸ்க்கு அவர் கொடுத்த ஸ்டெபிலிட்டினால தான் டக்குன்னு நம்ம அந்த ரிஸ்கி ஃபேஸ்லேருந்து வெளியே வந்திருந்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம சர்ப்ரைஸ் ஆஃப் த சீசன் ரைலி ரூசோட இன்னிங்ஸ் பற்றி பார்த்துடலாம் கைஸ். என்னாலே நம்ப முடியல, தலைவன் 2 மேட்ச் 40 ரன் அடிக்கிறது அவராலே நம்ப முடியாது. நானா 40 ரன் அடிக்கிறன்ற மாதிரி யோசிப்பாப்புல. ஸோ 2 மேட்ச் கண்டினியூஸாக ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. சீரியஸாக இந்த சீசன் அவருக்கு பெரிய லக் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் அடிக்காதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடிக்கிறாரா என்னன்னு தெரியல. அவருக்கு அவ்வளோ லக் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்ச் விட்டாங்க, அப்புறம் பவுண்டரி லைனில் ஒரு கேட்ச் விட்டு 6 வேற போச்சு நூர் அகமது பாலில். அண்ட் மார்க்ரம் ஓவரில் ஒரு பால் வந்து ஸ்டெம்பை ஒராசிட்டு போகும், பட் பெயில் சுழாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்குலாம் லக் நம்ம ரைலி ரூசோவுக்கு இந்த ஒரே இன்னிங்ஸில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது இன்ஜரி வாங்கி பின்னாடி 4 போகும். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா மொத்த டோர்னமெண்ட்டோட லக்கையும் 2 மேட்ச்சில் முடிச்சிட்டாரோன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். பட் அதை தவிர நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதை கண்டினியூ பண்ணுவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே அவர் ஃபார்ம் இல்லாமல் அவர் லக் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிறையா சுற்றி மிஸ் பண்ண பால்லாம் எட்ஜ் வாங்கி கேட்ச் ஆகிருங்க. ஸோ அவர் பக்கம் லக் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் வின் பண்ணி தரலாம் கூட, இதுவே நமக்கு போனஸ் மாதிரி தான், லாட்ரி மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதாங்க. அவர்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல, 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் டெஃபினட்டாக ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். ஃபார்முக்கு வரணும், மேத்யூ டிவிலியர்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும், வியான் மல்டரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் நமக்கு அமையணும். நல்ல மேட்ச் வின் பண்ணணும்னா ப்ராப்ளி நெக்ஸ்ட் மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஜோபர்கில் கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மேட்ச்ல ஃபார்மில் இருக்காரா, டிவிலியர்ஸ் ஃபார்மில் இருக்காரான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வின்ஸ் வந்தாருன்னா ப்ராபப்ளி சுபம் ரஞ்சனுக்கு பதிலாக வருவாரான்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ அப்போ டாப் ஆர்டர் வந்து ஃபாஃப், டிவிலியர்ஸ், வின்ஸ், ரைலி ரூசோ, வியான் மல்டர், நம்பர் 6 ஃபெரரா, நம்பர் 7 ஃபாரஸ்டர், நம்பர் 8 அகில் ஹுசைன். ஓரளவுக்கு நல்ல டெப்த் இருக்குது பேட்டிங்கில். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். அண்ட் டாப் ஆர்டர்லையும் பாட்டம்லையும் வர யங்ஸ்டர்ஸ் வந்து சீனியர் பிளேயர்ஸ் நடுவில் ஆடுற மாதிரி இருக்கும். லைக் டாப் ஆர்டரில் ஃபாஃப், டூப்ளசிஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ்க்கு நடுவில் ஒரு மேத்யூ டிவிலியர்ஸ், அண்ட் டோனன் ஃபெரா, வியான் மல்டர், அகில் ஹுசைன் நடுவில் ஒரு டியான் ஃபாரஸ்டர்னு ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிரும் கைஸ். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்கன்னு. எஸ்பெஷலி ஒரு பேட்டிங் ட்ராக்ல நம்ம ஃபுல் மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் யாரெல்லாம் ஃபார்மில் இருக்கா, யாரெல்லாம் ஃபார்மில் இல்லைன்னு. அண்ட் ஃபைனலி அந்த லாஸ்ட் 1 பாயிண்ட் கைஸ் நான் நோட்டீஸ் பண்ணது அகில் ஹுசைன் பவுலிங், நூர் அகமது பவுலிங் பற்றி. லைக் இந்த பர்டிகுலர் ட்ராக் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்தில் கொஞ்சம் மீடியம் பேஸில், அதாவது ஒரு 80-85 போட்டிங்கன்னா நல்லா கிரிப் ஆகி டேர்ன் ஆச்சு. அண்ட் டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் 2 பேருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இந்த மேட்ச்சில். பிரணலன் சுப்ராயன் நம்ம சைட்லேருந்து அண்ட் அவங்க பக்கம் சைமன் ஹார்மர் 2 பேருமே ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லிட்ரலாக அன்பிளேபிளாக இருந்தாங்க. பிரணலன் சுப்ராயன் கூட கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் போச்சு. பட் சைமன் ஹார்மர்லாம் லிட்ரலி அன்பிளேபிள். லைக் அவரோட லைன் அண்ட் லென்த், ஃப்ளைட்டு, டிப்புன்னு எல்லாத்தையுமே காட்டினார். பட் நம்ம பக்கம் அகில் ஹுசைன் சுதாரிச்சு போட்டுட்டாரு. பட் 4 overs 26ன்றது லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. லைக் இந்த பர்டிகுலர் கேமை நீங்கள் எல்லா எக்கானமியும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவர் பவர் பிளேயில் போடும்போது யூஸ்வலாக அவர் பவர் பிளேயில் போடுற மாதிரி போட்டுட்டார். லைக் கொஞ்சம் ஃபாஸ்டிஷாக இன்டூ த ஸ்டெம்ஸ் பெருசாக டேர்னுக்கு ட்ரை பண்ணாமல் போட்டுட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக சிங்கிள்ஸ் தட்டி ஓடிட்டாங்க. நிறைய ஷார்ட் பால்ஸும் போட்டார். லைக் ஃபாஸ்டிஷான ஷார்ட் பால்ஸ் நிறைய ட்ரை பண்ணார். பட் கேம் ப்ராக்ரஸ் ஆக கொஞ்சம் பேஸை வேரி பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓரளவுக்கு நல்ல ஃபிகர்ஸில் முடிச்சிட்டாரு கைஸ். பட் அதே அந்த பக்கம் நம்ம நூர் அகமதை பார்த்தீங்கன்னா லிட்ரலி 90-95 ஸ்பீடில் ஷார்ட்டிஷ் பால்ஸ் நிறைய போட்டார். அதாவது ஃப்ளாட்டிஷான டெலிவரிஸ் நிறைய சொருகிட்டே இருந்தார். லிட்ரலாக ஸ்டம்புக்கு நேராக சொருக பார்த்தாரு கைஸ். யூஸ்வலாக அவரோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங்கில் எல்லாமே அப்படி தானே போடுவார். அங்கே பிச் ஆனதுக்கப்புறம் அந்த வேரியேஷன் வரதுல தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அண்ட் அவரை டேக் ஆன் பண்ணும்போது நீங்கள் எந்த பக்கம் பால் திரும்புதுன்னு தெரியாமல் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் அவரோட கோர் ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு நார்மலான ஒரு ஃப்ளைட்டட் டெலிவரி போட்டாலே டேர்ன் ஆகுன்றத முன்னாடி இருக்க பவுலர்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி அதோட லெசன் அவர் எடுக்காமல் பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல். 2 ஓவர் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 ஓவர் 20 ரன் கிட்ட கொடுத்துட்டார் அவரே. அங்கேயே மேட்ச் மாறிடுச்சு. 80 ரனில் 20 ரன் 2 ஓவரில் நம்ம நூர் அகமது பவுலிங்லேருந்தே வாங்கிட்டோம். அண்ட் அங்கே தான் நம்ம மேட்ச் அன்பிளேபிளாக இருக்கும்னு நினச்சிருந்தோம். அண்ட் அவர் ஃப்ளாட்டிஷாக போடும்போது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சிங்கிள்ஸ்லாம் ஓடிட்டாங்க. ப்ராப்ளி இங்கே தான் அவர் கொஞ்சம் லெசன் எடுத்துக்கணும். மேபி கொஞ்சம் பேஸை வேரி பண்ணி ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெட்டில் கூட ஒரு வேரியேஷன் போட்டால் கூட ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஈவன் அவர் விக்கெட் எடுத்த பால் ரைலி ரூசோக்கு அகேன்ஸ்டாக போட்ட பால் கூட 90 பேஸில் தான் போட்டார். பட் கொஞ்சம் ஃப்ளைட்டடாக போட்டார் கைஸ். கொஞ்சம் தூக்கி போட்டார். தூக்கி போட்டு ஸ்டம்ப் பக்கத்தில் பிச் ஆகி டேர்ன் ஆகி போல்ட் ஆச்சு. ஸோ மேபி எஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அவர் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதை தான் கைஸ் நானும் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நோட்டீஸ் பண்ணீங்களா? அண்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை பை.